கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதிசயங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாள்ல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்க்கிறோம். சீரியா தேசத்துடைய படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகியாக இருந்தான். தேவ பிள்ளைகளே, குஷ்டரோகியாக இருந்தான். அவன் வீட்டுல வேலை பார்க்கிற இஸ்ரேல் நாட்டு பெண்ணை, வேலை பார்க்கிற பெண்ணை அவனுக்கு சொல்லுகிறாங்க, என் எஜமான் என் தேசத்துக்கு போனேன், அங்குள்ள என்னுடைய ஊழியக்காரருடைய எலிசா வந்து சுகமாக்கி விடுவான். குஷ்டம் தேவ பிள்ளைகள் எவ்வளவு பாருங்க. இந்த நாகமானுடைய குஷ்டரோகம் நீ போய் யோர்தானிலே அவன் ராஜாவிடத்துல, சீரியா நாட்டு ராஜாவிடத்துல அந்த படத்தலைவி நாகமானுடைய அவன் சீரியா நாட்டு படத்தளபதி ஆகி இருக்கிறான். அவன் ராஜாவிடத்துல அவன் லெட்டர் வாங்கிட்டு வாழ்கிறான். தெய்வ பிள்ளைகளே, அங்க பாருங்க தெய்வ பிள்ளைகளே, ராஜாட்ட போன உடனே ராஜா எலிசாவிடத்துல அனுப்புகிறான். அவன் எலிசா சொல்கிறான், யோர்தானில் 7 தரம் முங்கு என்று சொல்றான். தெய்வ பிள்ளைகளே, அவன் முங்கின உடனே அவன் குஷ்டரோகம் மாறி போகின்றது. சிறு குழந்தை போல மாறிவிட்டான். எவ்வளவு அதிசயங்களை செய்து வேத வசனம் சொல்கிறது, சீரியாவுக்கு இந்த நாகமானை கொண்டு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்றார். அப்ப எத்தனையோ குஷ்டரோகியா இருந்தாங்க, நாகமான் இல்லாமல் வேற ஒருவரும் சுகமாக்கவில்லை. 12-10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. தேவ பிள்ளைகளை அதை இயேசு சுகமாக்கினார். எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு. இந்த எலிசா நீ யோர்தான்ல முங்கு என்று சொல்றார். தேவலையே, என் குஷ்டரோகம் மாறுமா, என் வியாதியான மாறுமா, என் வியாதி மாறுமா, போராட்டம் மாறுமா, பிரச்சனை மாறுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நாகமானுடைய வாழ்க்கை குஷ்டரோகம் மாறும் என்றால் வாழ்க்கை மாறும், நிலவனங்கள் மாறும், போராட்டம் மாறும், வியாதி மாறும். அதிசயங்களை செய்யற தேவன் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் அதிசயங்களை செய்யற தேவனாக இருக்கிறான். ஒன்னே ஒன்று, கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எலிசா சொல்கிறான், யோர்தான்ல போய் யார்தான் முங்குனா முங்கிரும். சில பேர் முங்குனா முங்க மாட்டான். அப்புறம் பாடு கோபத்திரம் திரும்ப வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் ஐயோம்பா. முங்குனா முங்கி கீழ்ப்படியும் பொழுது தேவன் வாழ்க்கையில அதிசயங்கள், மாறாத காரியங்கள்லாம் மாறும், மாறாத பிரச்சனைகள்லாம் மாறும், மாறாத போராட்டங்கள்லாம் மாறும். அப்பேற்பட்ட அதிசயங்களை இன்னைக்கு வாழ்க்கையில செய்யலாம். தேவனை அறியாதவன் சுகமான வாழ்க்கை குஷ்டரோகம் மாறணும். இன்னைக்கு கீழ்ப்படி வருவோம், வாழ்க்கை மாறும். தேவன் அதிசயங்களை செய்வார். அந்த நாகமானுக்கு செய்த அதிசயங்கள் இன்னைக்கும் குடும்பத்தில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிய எப்பொழுது தேவனுடைய வல்லமை வடக்கில கடந்து வருகிறது. குஷ்டரோகி இருந்த நாகமான் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் குஷ்டரோகம் மாறினது. அதே போல வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது அப்போ வாழ்க்கையில பிள்ளைகள் என்னென்ன காரணங்கள் இருக்கிறவங்கள பிரச்சனை மாறட்டும், போராட்டம் மாறட்டும், குஷ்டரோகம் மாறட்டும், வியாதி மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும். நாமத்தால ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அதிசயங்களை செய்வார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம்